அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. உசாரா இருப்பியா உசாரா? இந்த இது என் சிந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யாரும் அவங்க இருக்கிற பல்ல தட்டி கையில கொடுத்திருப்பேன். டேய் சித்தார்த், என்ன பேசுற? பெரியவங்க மரியாதை கொடுத்து பேசு. வைஷாத்த அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் இப்படி பேச போறேன்? சித்தார்த், அவங்க பேசுறது நியாயம்தான். ஆரம்பத்திலே சொன்னாங்க யாருக்கும் போன் பண்ணி சொல்லாதீங்கன்னு. நாங்க தான் சந்தோஷத்துல அவசரப்பட்டு. ஐயோ சாலாத்த, இதெல்லாம் இயல்பாத்த ஒரு சந்தோஷம். ஏன் சிந்து கூட தான் எனக்கு கால் பண்ணி சொன்னா அடுத்த செகண்ட் நான் இங்க வரலையா அவளை பாக்க? இதெல்லாம் ஒரு சந்தோஷம் நமக்குள்ள. இதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? டேய் இங்க பாருங்க, நீங்க பேசுனது தப்பு. நீங்க பேசுனது நல்ல விஷயமாவே இருக்கட்டும். அதுக்காக அவளே மனசு கஷ்டப்பட்டு போய் வந்திருக்கா, திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துவீங்களா? ஆறுதலா இருக்க வேண்டாம், அளவைக்காமையாவது இருக்கலாம்ல. என்ன சக்தி பாக்குற? நான் பேசுறது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சித்தார்த். சக்தி, டேய் சித்தார்த், இதான் நேரம் என்ன திட்டி நீ இந்த குடும்பத்துல நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறியா? வாங்குடா, வாங்கு வாங்கு. நான் என்ன பிளான் பண்ணேனோ அதுதான் நடக்குது. சிந்து உனக்கு போன் பண்ணி பேசுனதையும் கேட்டேன், நீ உடனே வாரேன்னு சொன்னதையும் கேட்டேன். உனக்காக தான்டா, உனக்காக தான் இப்படி எல்லாத்தையும் கூட்டி வச்சு இவ்வளவு பேச்சு நான் பேசுனது. ஏய், நான் உன்னை விட பெரிய வில்லிடா. நீ என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டலான்னு பிளான் பண்ற, ஆனா என்னோட பிளானே வேற. எப்படியோ நான் விரிச்ச வலைக்குள்ள நீ விழுந்துட்ட. பேசு பேசு, இன்னும் பேசு, நிறைய எதிர்பார்க்கிறேன். என்ன வேதவழி, என்ன யோசிக்கிற? என்னடா? இப்ப நீ என் தங்கச்சி சுபா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்க முடியாது. நான் ஒன்னும் எந்த தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணவங்கள கண்டிச்சேன். கண்டிக்கிறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. இங்க பாரு, நீ மட்டும் இப்ப மன்னிப்பு கேட்கல. சித்தார்த், அவங்க நம்ம வீட்டுக்கு பெரியவங்க. போதும் விடு. என்னால முடியாதத்த. ஏற்கனவே நான் உங்க வீட்டுக்கு பழகினவனா இருக்கலாம், ஆனா இப்போ உங்க வீட்டுக்கு நான் மாப்பிள்ள மரியாதைன்னு ஒரு சில விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மரியாதைலாம் உண்மைனா அப்புறம் எனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே இந்த வேதவழி சுபா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ சித்தார்த், புரியாம பேசாத. அவங்க வயசுல மூத்தவங்க. நாம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். இங்க பாருங்க வைஷாத்த, தப்புனா தப்புதான். அது யார் செஞ்சாலும் சரி. குழந்தைனா தெரியாம விவரம் இல்லாம செஞ்சிருச்சு, மன்னிச்சிடலாம்னு சொல்லலாம். ஆனா வயசுல மெச்சூர் ஆனவங்களேவும் எரிஞ்சே பேசுனா அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இப்ப இவங்க மன்னிப்பு கேட்க முடியுமா, கேட்க முடியாதா? ஐயோ வைஷோக்கா, என்ன எப்படி பேசிட்டு இருக்கா? அதான் சாலா தெரியல. தம்பியவும் காணும், உங்க மச்சானையும் காணும். இப்ப என்னக்கா பண்றது? ஏ சிந்து, சித்தார்த், நான் பேசுறதெல்லாம் சரின்னு சக்தி சொல்லிட்டான். நீ சொல்லு, நான் பேசுறது சரியா தப்பா? சரிதான் சித்தார்த். அப்படின்னா உங்க அத்தைய மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லைன்னா சிந்து, என்னை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் கோபப்பட்டு இல்ல கோச்சிக்கிட்டு. சித்தார்த், ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு சுபா, இத நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பேசல. மனசார உண்மையிலே சொல்றது. உன்னோட கஷ்டம் வலி எனக்கு புரியுது. ஏன்னா என் அம்மா பட்ட கஷ்டத்தை நான் கூட இருந்து பாத்திருக்கேன். எந்த பொண்ணு இப்படி அழுதாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வரும். இந்த மாதிரி கஷ்டம்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏற்கனவே நீ நொந்து போய் வந்திருக்கிறவட்ட அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா இதுக்கெல்லாம் நான் அவங்கள தனியா கவனிக்கணும்னா கவனிக்கலாம். ஆனா ஓ மனசு கஷ்டப்பட்டது, அதுக்காக தான் இந்த மன்னிப்பு. அதெல்லாம் வேண்டாம். யாரு பேசியோ மன்னிப்பு கேட்டா என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாது. நான் மனசுல உள்ள வலி குறையும். சுபா, சக்தி, இதெல்லாம் வேண்டாம். வா நம்ம போலாம். இங்க பாரு, சித்தார்த்தை விட பல மடங்கு எனக்கு கோபம் வருது. ஆனாலும் வேதவழி அத்தையே நான் எதிர்த்து பேச முடியாது. ரத்தனப்பாக்காக நாம பேசி நம்ம அப்பா மரியாதையை குறைச்சிடக்கூடாது. அதுக்காக நான் அமைதியா இருக்கேன். ஆனா சித்தார்த்து பேசினா அது தப்பில்ல. உன்னோட கஷ்டம் என்னன்னு புரியாம எவ்வளவு பேச்சு பேசுனாங்க. மன்னிப்பு கேட்கட்டும். ஐயோ சித்தார்த், அழகு செல்லம். ஒரு வெளியா பேசி சக்திய கவர் பண்ணிட்ட. இனி நாம அவன் கண்ணுக்கு ரொம்ப நல்லவன். இப்படியே இந்த வீட்டுல உள்ள எல்லாத்தையும் கவர் பண்ணணும்டா. சிந்து பாக்குற பார்வையிலேவும் என்ன அவன் மனசுல எங்க வச்சிருக்கான்னு தெரியுது. டே சித்தார்த், தானா அமைஞ்ச வாய்ப்ப உனக்காக உருவாக்கிக்கிட்ட பத்தியா? ஐயோ, உன்னை எப்படி கொஞ்சறதுனே தெரியல. சரி சரி, வீட்டுல போய் கண்ணாடியை பார்த்து கொஞ்சிக்கலாம். ஏய், என்னங்கடா ஆளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு சித்தார்த். வேதவழி, நான் பேசினதெல்லாம் தப்புதான். இனிமேல் யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டேன். இந்த மாதிரி சொல்லி ஏன் சுபா தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ. இல்லனா என்னடா பண்ணுவ? ரத்தன மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த வீட்டோட மாப்பிள்ளனா. ஏய் நிறுத்துடா. இப்ப என்ன மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? மதினி, வேண்டாம் மதினி. அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா. ஷோ, எல்லாம் என் மேல கோபத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. யாரும் ஒண்ணு ஒப்புக்கு பேச வேண்டாம். ஐயோ மதினி, போதும். இப்ப என்ன? இந்த வீட்டு மாப்பிள்ளைக்காக
நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். கேக்குறேன்டா கேக்குறேன். சுபா, நான் பேசினது தப்பு தான். நான் பேசின விதம் தப்பா இருந்திருக்கலாம். ஆனா நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்ட் தான். அது உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடு. மதினி பெரியமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டேய் என்ன? ரொம்ப சந்தோஷம். இனிமேல் வீட்ல யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பேசு. இந்த வீட்ல உள்ளவங்களாம் உன் மேல உள்ள மரியாதைக்காக எதையும் கண்டுக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஆனா இந்த குடும்பத்துல நான் ஒருத்தன். நான் இந்த குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேன். இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரையாவது சீண்டுனா அவங்கள சும்மா விட மாட்டேன். ஓகே? என்ன புரிஞ்சதுல? ம். மதினி யாரும் ஒன்னும் பேச வேண்டாம். மதினி ஐயோ வைஷோக்கா நாம என்ன பண்ண முடியும்? உங்க மச்சான் வந்து எதா இருந்தாலும் பேசிக்கிட்டோம். சரிக்கா. சக்தி சலாமா. சுபாவை கூட்டிட்டு உள்ள போ. சுபா கண்ணு ரூமுக்கு போ, நான் வரேன். சரிங்க சித்தார்த். நீ போமா, உள்ள போ. எதுவும் நினைச்சுக்காத. நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோ. சீக்கிரமே எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி நீ சந்தோஷமான விஷயத்த சொல்லுவ. ஓகேவா? சரி சித்தா. சரிண்ணா. சித்தார்த் உட்காரு. நான் பாத்துக்கிறேன். நீ சுபாவை உள்ள கூட்டிட்டு போ. சுபா கண்ணு வா. சித்தார்த் உட்காரு, டீ காஃபி ஏதாவது கொண்டு வரேன். இல்ல ஒண்ணு வேண்டாம். நீங்களும் போங்க, அவரார் வேலையை பாருங்க. அப்புறம் எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க. சரியா. சித்தார்த் சொல்லுங்கம்மா. இந்நேரம் என் மகன் ஜீவா இருந்திருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்பான். அந்த இடத்துல நீயும் என் மகன் மாதிரி என் மகனுக்காக பேசிட்ட. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தார்த். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி உட்காரியா. மரகதம் போ, உள்ள போய் பிள்ளைகளை பாரு. சரிங்க அண்ணி. வைஷோத்த நாங்க போய் சுபாவை பாக்குறோம். சரிம்மா. சிந்து சித்தார்த்த உட்கார சொல்லு. அம்மா போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க வைஷோம்மா. டேய் வள்ளியக்காடா, அதுங்கள கால் பண்றாங்க பாரு. பேசு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆமாண்டா. ஹலோ வள்ளியக்கா. சரத்து எங்க இருக்க? நடு ரோட்ல நிக்கிறேன்க்கா. ஐயோ சரத்து, வீட்டுக்கு இப்ப வந்துருவியா இல்ல ஸ்வீட் வாங்கணும்னு சொன்ன? அதெல்லாம் வாங்கியாச்சுக்கா, நிறையவே வாங்கிட்டோம். நம்ம ஆபீஸ்ல கொடுக்க சொல்லி இப்பதான் நம்ம ஆபீஸ்ல உள்ள ஸ்டாஃப் ஒருத்தர் வந்தாரு, அவருக்கும் கொடுத்து விட்டாச்சு. அப்புறம் நம்ம வீட்டு சுத்தி உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்க வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஏய் சரத்து, சொல்லுங்க வள்ளியக்கா. நம்ம ஆபீஸ்ல சுபான்னு சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல அப்படிலாம் சொல்லலக்கா. நம்ம வீட்டுல விசேஷம் சீக்கிரம் சொல்றோம்னு சொன்னோம். நல்லதா போச்சு. என்னக்கா என்னாச்சு? சரத்து, நம்ம சுபா மாசமா இல்லையா? வள்ளியக்கா என்ன சொல்றீங்க? சக்தியும் சுபாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தானே? சரத்து, சிவானியும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. ஏய் ஜீவா, சொல்லட்டும்டா. வள்ளியக்கா சொல்லுங்க, சிவானி எதுக்கு ஹாஸ்பிட்டல்? அவளும் செக்கப் தான் வந்திருக்கா போல. அப்புறம் நம்ம சிவானி தான் மாசமா இருக்கா. வள்ளியக்கா என்ன சொல்றீங்க? ஆமா சரத்து, சிவானி ரிப்போர்ட் சுபா கிட்ட மாறி ஹாஸ்பிட்டல்ல மாத்தி சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. என்னக்கா? நம்ம வேதவழி அம்மா தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்க. சுபா கிட்ட இதெல்லாம் உனக்கு முன்ன கூட தெரியாதா? நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படியா இப்படியான்னு ரொம்ப வேற பேசுறாங்க. வள்ளியக்கா, ஐயோ வேதவழியத்துக்கு என்னவா? அவங்க எப்பவும் பேசுறதானே. அது மாதிரி நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்க, இனி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்களா? அதான் நான் உனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு நினைச்சேன். சரத்து, யாருக்கு ஸ்வீட் கொடுத்தாலும் சிவானி பேரை சொல்லியே கொடுங்க. சரி வள்ளியக்கா. சரி நீங்க கூட இருந்து பாத்துக்கோங்க, நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். சரி சரத்து. டேய் ஜீவா. சொல்லுடா. என்னடா? இல்லடா, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு திடீர்னு இப்படி என்னன்னா. இங்க பாரு ஜீவா, நீ எப்படி ஆயிட்டேனா? அப்புறம் சுபா, அதாண்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ விளையாட்டு பிள்ளைதான், ஜாலியா நல்லா வாய் பேசுவா. ஆனா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் ரொம்ப கஷ்டப்படுவாடா. நாமெல்லாம் இப்ப எதுக்கு இருக்கோம்? அதெல்லாம் சுபாவை பேசி நாம இது பண்ணிக்கலாம். நீ இப்படி இருக்கிறதா? இல்லடா, டக்குன்னு கேட்டோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வா, சிவானிய போய் பாத்துட்டு வந்துடலாம். சிவானியவா? நீ இப்பதானடா வள்ளியக்கா சொன்னாங்க சிவானி மாசமா இருக்கான்னு. இதெல்லாம் சுபாவுக்காக பிடிச்சதுன்னு வாங்கினது. இத போய் சிவானி கொடுத்துட்டு வந்துடலாம்டா. சுபாக்கு வேணா வரும்போது வேற வாங்கிக்கலாம். ஜீவா, என்னடா அப்படி பாக்குற? இல்ல நீ கஷ்டப்பட்டதும் நான் ரொம்ப. ஆனா நீ சிவானின்னு சொல்லும்போது, டேய் சுபாவா இருந்தா என்னடா, சிவானியா இருந்தா என்ன? எல்லாம் நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே.
எனக்கு சந்தோஷம் தான்டா. என்ன, என் உடன்பிறப்பு கொஞ்சம் கஷ்டப்படுவாளேன்னு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. மிச்சப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. கடவுள் யார் யாருக்கு எப்ப என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும். இப்போ என்ன, என் உடன்பிறப்புக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கடவுள் ரொம்ப பெஸ்டா ஸ்பெஷலா, ஏன் சொல்லப்போனா அவரை கூட வீட்டுக்கு வருவாரு. உண்மைதான்டா. எதுவுமே காலம் கலந்து போதேன்னு கஷ்டப்படக்கூடாது. அதுலயும் ஒரு நல்லது இருக்கும். அதை அனுபவிக்கிறப்போ இப்ப விட அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பா சரத்து. சரி சரி வா, நம்ம சிவானி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன பார்த்துட்டே இருக்க? என்னால உன்னோட இந்த முகத்தெல்லாம் பார்க்க முடியாது. ரியாக்ஷனை மாத்து. டேய், இது இது இதுதான் என் ஜீவா. சரி வா, சிவானியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சித்தார்த், சொல்லுமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல நாங்கெல்லாம் எதுக்காக அமைதியா இருந்தோம்னா, நாங்க வேதவழியத்தையும் எதுவுமே சொல்ல முடியாது. சொன்னா அப்பா கிட்ட அத்தை சொல்லி வீடே ஒரு மாதிரி பிரச்சனை ஆகுற மாதிரி ஆயிடும். இது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டது இல்ல. அதுக்காக தான் யாரும் யாரையும் எதிர்த்து பேசுறதே இல்ல. பெரியவங்க என்ன சொன்னாலும் காதுல வாங்கிட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு வேதவழியத்தை பேசும்போது ரொம்ப கோபமா இருந்தது. வேற எந்த விஷயத்துக்காக திட்டினா கூட ஓகே, ஆனா சுபாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நிக்கும் போது அவங்க பேசுனது ரொம்ப தப்பு. சித்தார்த், அத நீ கேட்ட பாத்தியா? உண்மையிலேவும் நான் தான் இவ்வளவு நாள் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. நீ ரொம்ப நல்ல வேண்டா. எங்க அண்ணன்க மாதிரி, ஜீவா மாதிரி நீயும். என்ன பாராட்டும் போது கூட உங்க அண்ணனையும் ஜீவாவையும் விட்டு கொடுத்துறாத. என்ன சித்தா? ஒன்னிலமா, இதனால என்ன? இல்ல நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி நீ ரொம்ப நல்லவனும் கூட. இவ்வளவு நாள் நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டு உன் மேல ரொம்ப கோபம்லாம் பட்டேன். சாரி சித்தா. கோபம்லாம் பட்டிருக்க, அதெல்லாம் நான் தாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு சாரி மட்டும் தானா? சாரி மட்டும் தானா? வேற என்ன வேணும்? வேற அது ஓய் சித்தார்த், தப்புனா தூரம் போயிடுறேமா. தப்புலாம் இல்ல. ஏய் அப்படியா? ஓய், இதுக்கு மேல பக்கத்துல வந்த இல்ல ஏதாவது டச் பண்ணா என் அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆஹா, சொல்லி கொடுப்பியா இல்ல உள்ள தூக்கி போட சொல்லுவியா? ரெண்டுமே தான். உள்ள தூக்கி போட்டா தனியா இருப்பேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். கவலைப்படாத, நானும் கூட வந்துடுறேன். நிஜமாவா? இனி நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும். சிந்து. ஆமாடா, நீ இருக்கிற இடம் தான் என்னோட இடமும். நீ எங்க போனாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். ஓகே ஓகே. அப்புறம் ஏய், பீச்சு போடுவேன். உட்காரு, காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம், நீ போகற போற. அதுவும் நடு ஹால்ல நின்னுக்கிட்டு. இல்லமா சித்து. இதுக்கு மேல ஏதாவது பேசுன நானே சொல்லிடுறேன். உங்க அண்ணன்ட்ட சொல்லுவேன், அவ்வளவுதானே? ஆமா. போய் காஃபி கொண்டு வா. ஓய், என்ன? நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியாம நீயா ஏதோ உன்ன நினைச்சுக்கிட்ட? எதுக்கு கூப்பிட்ட? அதான் மனசுல ஏதோ நினைச்சியே, அதை ஏன் நினைச்சுக்கோ. ஐயே, நான்லாம் ஒண்ணும் நினைக்கல. அப்படியா? அப்படித்தான். ஏய் சிந்து. சிந்து, நீ என்கிட்ட இப்படி என்னால நம்பவே முடியல. ஒரு வார்த்தை என்கிட்ட நீ நார்மலா பேச மாட்டியான்னு எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ நீ என்ன சொன்ன? நான் இருக்கிற இடம் தான் உன்னோட இடமா? இது போதும், இது போதும் சிந்து. நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிக்கிறோம். இனி இந்த வேதவழியாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கல்யாணத்திலயும் எந்த பிரச்சனையும் வராது. சித்தார்த், நீ நினைச்சபடி எல்லாம் நடக்குது. இந்த மாதிரி டெய்லி இவங்க எல்லார்கிட்டயும் நல்லா பேசி சிந்து மனசுல இந்த அளவுக்கு நான் இடம் பிடிச்சாலே போதும். சிந்து, லவ் யூமா. அண்ணே, இருந்தாலும் வேதவழி அக்கா ஏன் தான் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. விடுவாயிரம், அவ குணம் அப்படிதான் ஆயிப்போச்சு. நம்ம இனி என்னத்த சொல்ல முடியும்? என்னமோண்ணே, சித்தார்த்து பேசினது ஒரு வகையில நல்லதுதான். டேய், இல்லனே, அடுத்து பேச மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பேசுவாங்கல்ல. உண்மைதான் தம்பி, கரெக்டா சொன்னீங்க. வைஷு. ஆமாங்க, எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன, எங்களால எதுவும் பேச முடியல. சரி விடு. மச்சான். சொல்லு சாலா. ஆனா சித்தார்த்து பேசினதெல்லாம் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு பேசினா மச்சான். சாலா, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பையன். பாத்தியா, நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம கிட்ட எல்லாம் பழக ஆரம்பிச்சதும் அந்த பழைய குணம் வந்துருச்சு பாரு.
ஆமாங்க உண்மைதான். ஆனா அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஆமா ஆமா, சித்தார்த்த மட்டும் பேசல, வேதவழி மாதிரி இன்னும் பேசிட்டு தான் போயிருப்பாங்க. அவன் பேசினதுக்கு அப்புறம் தான் அமைதியானாங்க. ஏய் சரி சரி, திடீர்னு அக்கா வந்துட்டா ஏதாவது நினைச்சு கஷ்டப்படுவாங்க. அண்ணே, ஆனாலும் நம்ம ரொம்ப பொறுமையா தான் இருக்கோம். இருந்துட்டு போறது வைரம், எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே. இங்க பாரு, திரும்ப இதே மாதிரி ஒன்னா எல்லாரும் பிறக்க போறோமா? அது இல்லனே. இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கோம். இந்த வாழ்க்கைய எதுக்கு மன கஷ்டத்தோட வாழ்வானே? விட்டு கொடுத்து போறதுல ஒண்ணும் தப்பில்ல வைரம், அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இப்ப வேதவழி அக்காவையும் ஒரு நாள் இதெல்லாம் நினைச்சு உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பெருமைப்படதான் செய்வாங்க. நம்ம இந்த அளவுக்கு பேசணும், ஆனா நம்ம யாருமே கஷ்டப்படுத்தல, ஒரு வார்த்தை சொல்லல, நம்ம மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க, மரியாதை வச்சிருக்காங்கன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் நம்ம பிள்ளைகளையும் வாழ வைக்கும். நீ சொல்றது சரிதானே. விடு வைரம், நம்ம வீட்டுக்குள்ள என்ன? ம். சாலா, சொல்லுங்க மச்சான். இப்ப சுபா ஓகே தானே? அவ எப்பயும் போல ஆயிட்டா. அந்த ஒரு சின்ன கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு மேல வேதவழி மதினி வேற பேசுறனால ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தா. ஆளாளுக்கு பேசி இப்ப நீங்களும் போய் பேசி இப்ப அவளுக்கு நார்மலா இருக்கா. அது போதுமா? நம்ம வீட்டு பிள்ளைங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. என்னங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சுபாவுக்கு சக்திக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஆனா இனிமேலு சுபா உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்குவா. பாருங்க, ஹீமோகுளோபின் அளவு அவ்வளவு கம்மியா இருக்கான். இனி யோசிப்பா, நல்லா சாப்பிடணும், நம்ம உடம்பையே நல்லா பாத்துக்கணும்னு. கண்டிப்பா வைஷு. அதனால எல்லாம் நல்லதுக்கு தாங்க, கஷ்டப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அண்ணே, சொல்லு வைரம். இப்போ அடுத்தடுத்து சிந்து கல்யாண வேலையை பாத்துடலானே. அபிமன்யும் இங்க வருவான்னு பார்த்தா ஆளை காணோம். ஏனே, நம்ம எதுவும் போன் பண்ணி பேச வேண்டியிருக்குமோ? இல்ல நம்மளா பேசிட்டோம்னா கொஞ்சம் ஓவரா கரைக்கு பண்ணுவான். வரட்டும், அவனா வருவான். வர முதல்ல பார்த்து பேசிக்கலாம். சரிண்ணே. ஏய், இங்க வந்ததும் சித்தார்த்தோட குணம் எப்படி மாறிச்சு பாத்தியா? நீ சொன்ன மாதிரிதான், அவன் நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் இருப்பான். அபிமன்யு வந்தாலும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் ஒன்னும் கதைக்காகாது. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நம்ம பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அது போதுண்ணே. சரி சரி சரி, நீங்க போங்க, போய் தூங்குங்க. பிள்ளைங்க எல்லாம் ஒரு படுத்தாச்சுல. அதெல்லாம் ரூமுக்கு போயாச்சுண்ணே. சரி, நீங்களும் தூங்குங்க, நாங்களும் அப்படியே கிளம்புறோம், காலையில பாக்கலாம். சரிடா. வைஷோக்கா தூங்குங்க, குட் நைட். குட் நைட் சாலாமா, காலையில பாப்போம். சரிங்கக்கா. என்னங்க, வாங்க. சரி சாலா. என்னங்க? ஒன்னும் இல்லம்மா, சித்தார்த்த நினைச்சா மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? என்னங்க? அதான் நாம ஆசைப்பட்டதும் சிந்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா, சித்தார்த்த ஆசைப்பட்டதும் அதான், என் தங்கச்சி லட்சுமி ஆசைப்பட்டதும் அதான், என் பொண்ணு சிந்து ஆசைப்பட்டதும் அதான். இப்படி எல்லாரும் ஆசைப்பட்டதும் சித்தார்த் சிந்து கல்யாணம் தான். அது சீக்கிரம் நடக்க போகுதா, அதான் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அது என்னமோ உண்மைதாங்க. அப்புறம் சுபா கிட்ட பேசு, நீயும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்க சொல்லு, நல்லது தன்னை போல நடக்கும். என்னங்க, அவ இனி யாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பா. அதெல்லாம் நாங்களாம் பேசி மனசை மாத்திரல. ஓ அப்படியா? என்னடி, இப்போ ஓகேவா? இல்ல, இன்னும் கொஞ்சம் கவலை இருக்கு. இன்னும் கொஞ்சமா? ஐயோ, அதுக்கு என்ன பண்ணணும்? சாக்லேட் வாங்கி கொடுக்கறியா? அடிச்சேனா? ஏன்டா? பிச்சு போடுவேன். இனி இந்த சாக்லேட் நொறுக்கு தீனிய தின்னுக்கிட்டு இருந்தேனா? அம்மா பாருமா திட்றான். உன்னை திட்ட கூடாதுடி, அடி வெளுக்கணும். அட பாரு, நீ அம்மா திட்றாங்க. என்னடா பாக்குற, 2 அடி கொடுத்துறலாமா? குடுக்கலாம். டேய் டேய் அண்ணா, ரொம்ப சந்தோஷப்பட்டியாமே. என்னடி? அதான் உனக்கு மருமக வரப்போறானே. மருமகளா? ஏன்டா? மருமகன்? மகனா? எனக்கு மருமகன் தான் வேணும். டேய் அநியாயம் பண்ணாதடா. ஏற்கனவே ஆதவன மருமகே ஏன் மருமகன் ஓவரா தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்க. இப்ப இன்னொன்னு வந்தாலும் மருமகனா? ஆமா, உனக்கு மட்டும் இல்ல, வாசுகி கன்சீவ் ஆனாலும் மருமகனை தான் எதிர்பார்ப்பேன். ஏன்டா? அது ஒண்ணு இல்லடி, நீங்க எல்லாம் பையனா பெத்துக்கோங்க, நான் ஒரே ஒரு பொண்ணு பெத்துக்கிறேன். ஏன் அப்படி? எங்க பசங்க எல்லாம் உன் பொண்ணு சுத்தி வரணும்னா? ஐயே, அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதுக்கெல்லாம் சுத்திக்கோங்க. டேய், என் பொண்ணுக்கு உங்க சிங்கக்குட்டிக்கு தான் பாதுகாப்பு. சரி சரி சொல்லு, என்ன ஒரு பொண்ணு? உங்க எல்லாத்துக்கும் பையனா இருந்து எனக்கு மட்டும் பொண்ணு பிறந்தா உங்க எல்லாரோட மொத்த பாசமும் என் பொண்ணுக்கு மட்டுமே கிடைக்கும். டேய் ரொம்ப சீப்பா இருக்குடா. அப்படியா இருக்கு? ஆமாடா எருமை. ஆமா, ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு. பா, எங்க இருந்து பா வர? பாத்ரூம்குள்ள? ½ an hour-ஆவா? அது ஒண்ணு இல்லடா, நமக்கு பாத்ரூம்குள்ள போனாதான் ஏகப்பட்ட சிந்தனைகள்லாம் வரும். அதான் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். என்ன சிந்திச்சியா? அதெல்லாம் உங்க அம்மா இருக்காடா, அப்புறம் சொல்றேன். இங்க பாருப்பா, நானே உன் மேல செம்ம கோபத்துல இருக்கேன். எதுக்குடா? நம்ம பாப்பாவை வேதவழி பெருமா அவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க. நாங்க தான் பக்கத்துல இருந்தாலும் பேச முடியாது. நாங்க பேசினா ரத்னம் அம்மா கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஆனா நீ அப்படியாப்பா?
நீ ஏதாவது ஜாலியா கூட வேதவழி பெருமாவை திட்டிருக்கலாம். டேய் டேய், நான் அந்த நேரம் இல்லடா. எங்கப்பா போன? வீட்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிற நேரம்னா நீ இருக்காத. ஐயோ ஜீவா, எனக்கு என்னடா தெரியும்? எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்ச பிறகுதான்டா என் காதுக்கு வந்துச்சு. ஆமா, உங்க அப்பா கலெக்டர்ல, அதனால கையெழுத்து போட ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஏன்பா எப்பையில இருந்து? டேய் டேய், இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. ஐயோ அப்பா விடுப்பா, நான் எல்லாத்தையும் எப்பவோ மறந்துட்டேன். ஓய் உடன்பிறப்பே, சொல்லுடா. மறந்துட்டியா? கண்டிப்பாடா. ஏதாவது சின்ன ஃபீல் எதுவும்? எதுவுமே இல்ல. சொல்லப்போனா ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன். அதை விட சந்தோஷமாவும். புரியலையே. இல்லடா ஜீவா, டாக்டர் எங்களுக்கு கன்ஃபார்ம் சொன்னதும் எனக்கும் சக்திக்கும் அந்த அந்த ஒரு half an hour, ஐயோ அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவு இல்லடா. எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அந்த நேரம் புரிஞ்சதுடா தாய்மையோட அருமை. பாப்பா, சச்சா, நான் இப்ப ஃபீல் பண்ணிலாம் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேனா, அந்த சந்தோஷம் எனக்கும் சரி சக்திக்கும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி அதுக்காக நான் என்ன பண்ணுவேனா, கரெக்டா சாப்பிடுவேன். நீ சொன்ன மாதிரி நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிட மாட்டேன். சத்தான பழம், காய்கறி, கீரை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு என் ரத்தத்தோட அளவை கூட்டி இன்னும் 2-3 மாசத்துல நான் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன்னு பாரு. இங்க பாரு, டாக்டர் சொன்னாங்க நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தன்னை போல குழந்தை நிக்குமா. அதனால வெயிட் பண்ணு, சீக்கிரம் உன மாமா வாக்கிறேன். இதெல்லாம் இது நடந்தனால யோசிக்க தோணுச்சுடா. இல்லாட்டி நான் இத பத்தி கண்டிப்பா யோசிச்சிருக்கவே மாட்டேன். அதான் பாப்பா, எல்லாமே நன்மைக்கு. ஆமா ஜீவா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அழுதுகிட்டே வந்தியா? அப்புறம் வேதவழி அக்கா வேற பேசினதை கேட்டு நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சேன். மா, அதான் வீட்டுல உள்ள எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டீங்களே, அதை விட சித்தார்த்து, ஜீவா சித்தார்த் பேசினது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. அவனை கடைசியில அண்ணான்னு கூப்பிட்டேன். சிந்து சொன்னா. இதனாலதான் அவங்க எல்லாரோட பாசமும் எனக்கு இன்னைக்கு மொத்தமா கிடைச்சது. அதனால ஐ அம் ஹாப்பி. இது போதண்டி. இல்ல போதாது. என்னப்பா? இல்லம்மா, உன்னை கஷ்டப்படுத்தின அந்த வேதுவ. அப்பா வேணாப்பா, நீ எதுவும் சொல்லாத. இல்ல நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். சொல்லி சொல்லி வேதுவ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அப்பாப்பா, நீ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதுப்பா. ஏண்டா நீ என்ன சீரியஸாவா பேசுவ? சில்மிசம் பண்ணுவ. இருக்கா சுபாவ பக்கத்துல வச்சுட்டு. அப்புறம் நான் வேணா கொஞ்சம் தூரமா போயிடவா? இல்லம்மா இருக்கட்டும். இங்க பாருப்பா, நான் வேது பெருமாவை சீரியஸா பேச சொன்னேன். நீ உன் காதல் மன்னன் மன்மதன் வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருந்த. என்னப்பா சிரிக்கிற? அட போடா. அப்பா அப்பா எங்கப்பா? இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்குடா. அப்பா இன்னொரு half an hourல வந்துடுறேன். என்னடா அந்த மனுஷன் சொல்லிட்டு போறாரு? ஒண்ணு இல்லம்மா, நீ போய் தூங்கு, நானும் பாப்பாவும் கிளம்புறோம். ஆமா ஆமா, என் சக்தியே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். குட் நைட் மா. குட் நைட் ட்ரீ. டே ஜீவா, குட் நைட் ட்ரீ. வேணி, ஓய். சரத்து, இங்கதான் இருக்கியா? வா சரத்து. என்ன தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க? ஓய், ஒன்னதான் கேட்டேன். அது ஒண்ணு இல்ல. வேணி, என்னம்மா? சரத்து, கொஞ்ச நேரம் இப்படியே சாஞ்சுக்கிட்டா. என்னம்மா? சரத்து, என் லைஃப நினைச்சா என்னாலயே நம்ப முடியல. என்ன? இல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னலாம் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாம என்ன பண்ணலாம் நானும் எங்க அம்மாவும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ சரத்து, நான் எதிர்பார்க்காத சந்தோஷம், ஒரு நம்ப முடியாத வாழ்க்கை, எல்லாத்தையும் நீதான் கொடுத்த. உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரத்து, என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன். என்ன வேணாலும் செய்யறேன். என்னாச்சு உனக்கு? அது நீ சொல்லு, என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டா? உனக்கு பிடிச்சது இல்லாட்டி. ஓய், இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் நீ. அதான். போலீஸ்காரன் கிட்ட அடி வாங்கினது இல்லையே. அடி வாங்கினது இல்லையில, இன்னைக்கு வாங்குவ. எதுக்கு? என்ன பேசிட்டு இருக்க லூசு மாதிரி? சரி, அதை விடு, நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன திடீர்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்க, அத சொல்லு. அது வந்து சரத்து, இன்னைக்கு சுபாக்கு ஒரு பிரச்சனைனதும் வீட்டுல உள்ள எல்லாரும் ரத்ன மாமா, வைர மாமா கூட சுபாவை தோல்ல சாச்சி வச்சு எவ்வளவு பாசமா. ஐயோ சரத்து, என்னால நம்பவே முடியல. இதோ உன் பக்கத்துல இப்படி உட்கார்ந்துருக்கேன். இந்த மாதிரி என் அப்பா கிட்ட கூட நான் உட்கார்ந்தது கிடையாது. நான் கஷ்டப்பட்டப்போ அழுதப்போ எங்க அப்பா கை என் கண்ணீரை தொடச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு சுபா ஒருத்தி கஷ்டப்பட்டதும் வீட்டுல உள்ள எல்லாரும், வீரா மச்சான், திரு மச்சான், எல்லாருமே சுபாவை ஒரு தங்கச்சியா, அவங்க பாப்பாவா தோலை தட்டி கொடுத்து ஆறுதலா பேசும்போது அந்த நிமிஷம்
எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரத்து. இந்த குடும்பத்துல நானானு அப்பப்ப என்ன கிள்ளி கிள்ளி பாத்துக்கிட்டேன். நான் ஒரு துளி கூட நினைச்சு பார்க்காத கிடைக்காத பாசம் இங்க இந்த வீட்ல. இதுக்கு எல்லாம் காரணம் நீதான். அது என்ன நான் தான்? நீதானே என்ன பார்த்த, என்ன இங்க கூட்டிட்டு வந்த, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. ஆஹா, அதனால இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம். தப்பு ஒண்ணும் இல்லையே. ஏய், என்ன மிரட்டுற? பயம் விட்டு போச்சுடி, பயம் விட்டு போச்சு. ஆமா ஆமா விட்டு போச்சு. வேணி சரத்து, ம் சித்தார்த் எந்த அளவுக்கு பேசினா தெரியுமா? சிந்து சொன்னா. நம்பவே முடியல. ஏன் தங்கச்சி சுபா நீங்க எப்படி திட்டலாம் அப்படின்னு கேக்கும்போது இங்க பாரு சரத்து, என்னையும் அப்படிதான் சொன்னா. மதிக்கு அன்னைக்கு வழி வந்தப்போ இதே மாதிரி தான் சொன்னா. சரத்து, சித்தார்த்து ஒன்ன மாதிரி. என்ன மாதிரினா? பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன். ஆஹா, நான் அப்பனா ரொம்ப நல்லவனா? ரொம்ப ரொம்ப நல்லவன். உன்ன மாதிரி தான் சித்தார்த்தும். சரத்து, இந்த மாதிரி பொண்ணுங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறது, அவங்கள ஒரு மனசியா மதிக்கிறது, இதெல்லாம் பண்ற எல்லா பையன்களும் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆஹா, அப்படா நானு உன்னதான் முதைய சொல்லிட்டேன்ல, நீ ரொம்ப நல்ல பையன். என்ன? சித்தார்த்த சொன்ன, அவன் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் நல்ல பையன்லாம் இல்ல. ஏன்? நான் உன்கிட்ட சும்மா சாதாரணமா பேசலாம் தான் வந்தேன். ஆனா நீ வந்ததும் அப்படி இப்படின்னு பேசி பேசி சரி ஓகே, நீ ஆசைப்பட்டு கேக்குற. இல்ல இல்ல கேட்ட. இல்ல சரத்து, உனக்கு விருப்பம்னா எனக்கு ஓகே. என்ன? இல்ல கைய எடுத்துக்கிறியா? ஏன்? கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன். எதுக்கு? இல்ல அது வந்து பேச்சு மட்டும்தானா? அது உன் மேல உள்ள நம்பிக்கை. இப்படியே சொல்லி சொல்லி ஒரு மனுஷனை ரொம்ப நல்லவனா ஆக்கிடுங்க. சரி, சிந்தாமணிக்கு அடுத்த மாசம் கல்யாணம். நமக்கு ஜீவான கல்யாணம். அவன் வேற இருக்கானோ? அவனை டீல்ல விட்டுறலாம். நமக்கு அடுத்து பொண்ணு பார்க்க சொல்லுவோம். ஏன்? இல்ல கொஞ்சம் கெட்ட பையனா மாறலாம் தான். மாறலாமா? ரத்னமாமா, ஏ நீ இப்படி எல்லாம் சொன்னதும் நாங்க பயப்படுவேன்னு நினைச்சியோ? அடியே போலீஸ்காரண்டி. அது என்னமோ உண்மைதான். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதுமில்லையே. ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை. என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை